கால் இழுக்கிற மாதிரி இருக்கும். விட்டமின் டிஃபிஷியன்சி தாங்க, அதுவுமே சரியாயிடும். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு கப்பு கருப்பு உளுந்த நல்லா வாசனை வர வறுத்துக்கோங்க. வறுப்பட்டது தெரியறதுக்காக ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுந்து போட்டிருக்கேன். மீடியம் ஃபிளேம்ல வச்சு பொறுமையா வறுத்துக்கோங்க. ஹெல்தி மட்டும் இல்லங்க, இந்த லட்டு நல்லா டேஸ்டாவும் இருக்கும். ஒரு கப்பு பச்சை பருப்பையும் நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கப்பு வேர்க்கடலையும் தனியா வறுத்து எடுத்துக்கலாம். 1/4 கப்பு முந்திரி பருப்பு, 1/2 கப்பு எள்ளு, 1/2 கப்பு பாதாம், 1/2 கப்பு பொட்டுக்கடலை, 4 ஏலக்காயும் சேர்த்து மிதமா வறுத்து எடுத்துக்கோங்க. இதுல நான் இனிப்புக்காக பேரிச்சம்பழமும் கொஞ்சமா நாட்டு சர்க்கரையும் சேர்க்க போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்து வச்சதெல்லாம் ஓரளவு கொரகொரப்பா மிக்சியில போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நாம வச்சிருக்கிற பேரிச்சம்பழம் இல்ல நாட்டு சர்க்கரையை சேர்த்து அரைச்சிக்கலாம். இதுல நீங்க தர்பூசணி விதை, உலர்ந்த திராட்சை, பூசணிக்காய் விதை, உங்ககிட்ட என்னென்னலாம் நட்ஸ் இருக்கோ எல்லாமே ஆட் பண்ணலாங்க. நாம இதுல பேரிச்சம்பழம் போட்டிருக்கிறதால உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாவே வரும். வாசனைக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை சூடு பண்ணி ஊத்திருக்கேன். கை நிறைய எடுத்து அழுத்தி உருண்டை பிடிச்சுக்கோங்க, அதுதான் அளவு. முடி வளர்ச்சி மட்டும் இல்லங்க, ஸ்கின்னுமே பளபளப்பா ஆகும்.